கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தடையா இருப்பது என்ன? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையா இருக்குது 3 காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசி. மத்தேயு 21:22 வசனங்களை வாசிப்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசம் என்பது நம்பிக்கை. நிச்சயமா கர்த்தர் செய்வார், நடத்துவார், தப்பு வைப்பார். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து கொடுத்தார். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். 38 வருடமாக வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போ, இனி பாவம் செய்யாது சொன்ன மாதிரி அவன் விசுவாசித்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். 2வது காரியம், 12 வருடமாக ஒரு உதிரிப்போக்களை ஒரு பெண் பலவீனப்பட்டு டாக்டர்லாம் கைவிடப்பட்ட நிலைமையிலும் பலவீனப்பட்ட போதும் இயேசுவிடத்தில் வந்தாங்க. அந்த வஸ்திரத்தில் ஓரமாய் தொட்டவனை அந்த பலவீனத்தை கர்த்தர் நீக்கி போட்டார். இப்படி அநேக காரியங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டவனை அவங்க என்ன பண்ணாங்க? சுகம், அற்புதம் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ தடையாக இருக்குது 3 காரியம். நீங்கள் என்ன செய்யணும்? முதல் காரியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறப்பட வேண்டும். விசுவாசிக்கணும், தேவனுடைய பிள்ளையாக மாறப்பட வேண்டும். 2வது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். யோவான் 8:32 சத்தியத்தை அறி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்போ அந்த வசனம் கிரியை செய்யணும்? வேத வசனத்தை வாசிக்க என்ன செய்யணும்? அந்த வசனங்கள் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கப்பட வேண்டும். 3வது, அவர் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கப்பட வேண்டும். இந்த 3 காரியம் செய்யும் போது அற்புதங்கள் தடைபெறாதபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு பெரிய ஒரு ஐஸ்வர்யமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தது. அவங்க உத்தமத்தில் நடக்கப்பட்டார்கள். அதனால கர்த்தர் அவங்க பெரிய ஐஸ்வர்யமான தேவன் மாற்றி கொடுத்தார். ஏழையாகட்டும், ஐஸ்வர்யர் யாராகட்டும், நீங்கள் தேவனை விசுவாசித்து அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது உங்களை கர்த்தர் வைத்துவார். பேதுரு என்று உங்களுக்கு தெரியும். 12 சீசர்களை பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவங்களுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே கடலில் தான் வாழ்ந்தார். ஒரு நாள் பேதுரு படகுல போய் இரவு முழுசும் தன் வலையை விரிச்சார். ஆண்ட காலையில் வைக்கும் அகப்படாதபடி வெறும் வலையோடு திரும்பி வந்தார். இது இயேசு பார்த்தார். பேதுருவே, நான் காண்பிக்க இடத்துல போய் இந்த இடத்துல நீ போய் இந்த வலையை போடு. அவன் நினச்சிக்கலாம், நீங்கள் யாருங்க? நான் ஒரு மீனவன், ஃபிஷர்மேன். எனக்கு எங்கே ஆழம் இருக்குது, எங்கே மீனுக்கு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் என்ன நடந்து பார்ப்போம். கீழ்ப்படிந்தார் பேதுரு. லூக்கா 5:5-6 வசனங்களை வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒருவேளை இரவு முழுசும் அவர் பயணம் செஞ்சாரு, கடல்ல அகப்படலை. ஆனால் வார்த்தை கீழ்ப்படிஞ்சவனை அற்புதம் பெற்றுக்கொண்டார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை கொடுத்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார்னா அதை அப்படி நிச்சயமாக செய்து முடிப்பான். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நிச்சயமாக உன் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவேற்றி கொடுப்பான். இந்த குண அதிசயங்கள் மாற்றினாதான் இந்த அற்புதங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். ஜெபிப்போம். அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள தடை என்ன? ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கணும், தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நாங்கள் கர்த்தர் பதில் வரைக்கும் காத்திருக்கப்படவே நாங்கள் பார்த்தப்பா. என் பிள்ளைகளுக்கு தடைகளை நீக்கி போடுங்கப்பா. தேவன் தாமே இப்பொழுதும் அவங்க சுயத்தில் பேசாதபடி ஆவிக்குள்ள நிலைத்திருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புத காரியமாக செய்து. God bless you. ஆமென்.